ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு எவ்ரி ஒன். இது நம்ம யூனிவர்சல் கேட் சர்வீஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேட்டியா 2D ஒர்க் பெஞ்சில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல்ங்கிற மெனு, அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்கெச்சஸ் ட்ரா பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கேட்டியா ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். பை டிஃபால்ட் கேட்டியா எப்போவுமே அசம்பிளி ஒர்க் பெஞ்சில் தான் ஓப்பன் ஆகும். நம்ம ஸ்கெச்சர் ஒர்க் பெஞ்ச் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதுக்காக இங்கே இருக்க இந்த ஸ்டார்ட் மெனு போயிட்டு இங்கே இருக்க மெக்கானிக்கல் டிசைன் அண்ட் பார்ட் டிசைன். ஒன்ஸ் பார்ட் டிசைன் கிளிக் பண்ணோம்னா ஃபைல் நேம் கேட்கும். இப்போதைக்கு ஃபைல் நேம் எதுவுமே என்டர் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஒன்ஸ் ஓகே கொடுத்த உடனே நம்மளோட பார்ட் டிசைன் ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2D ஸ்கெட்ச் ஆக்டிவேட் பண்ணணும். 2D ஸ்கெட்ச் எப்படி ஆக்டிவேட் பண்ணணுங்கிறது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஜஸ்ட் நான் இந்த ஸ்கெச்சர் சிம்பிளை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் தட் பிளேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 2D ஒர்க் பெஞ்ச் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த 2D ஒர்க் பெஞ்சில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல்ங்கிற மெனு தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல்ங்கிற மெனு இருக்கும். ஸோ உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எடுத்து இந்த இடத்துல அப்படி பிளேஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நம்ம 2D ஸ்கெட்ச் வரைகிறதுக்கு தேவையான டூல்ஸ், நம்ம 2D ஸ்கெட்ச் வரைய போகிறோம் அப்படின்னா லைன், சர்க்கிள், இந்த மாதிரியான ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் நம்ம வரைவோம். அந்த மாதிரி நம்ம 2D ஸ்கெட்ச் வரைகிறதுக்கு தேவையான ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அதனால தான் இந்த மெனுவோட நேம் ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைலில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ப்ரொஃபைல் தான். ப்ரொஃபைல் மெனுவில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைலுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோகேட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பாலி லைன்னு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரே டைமில் உங்களால் லைனையும் வரைய முடியும், லைன்லேருந்து ஆர்க்கும் வரைய முடியும். ஒரே கமாண்டில் யூ கேன் கிரியேட் லைன் அண்ட் ஆர்க். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரொஃபைல் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நான் அன்செக் பண்ணுறேன், எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எதுவுமே உங்களுக்கு தெரியாது, இது பிளாங்காக இருக்குது. ஜஸ்ட் இதில் ஒரு மெனு இருக்கும். இந்த மெனு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஒன்ஸ் நீங்கள் இந்த ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னு பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் சம் ஐகான்ஸ் டிஸ்பிளே ஆகுது. இதில் ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லைன், செகண்ட் டேஞ்சன்ட் ஆர்க், தேர்ட் ஒன் 3 பாயிண்ட் ஆர்க். அதாவது இந்த ப்ரொஃபைல் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்மளால் லைன் வரைய முடியும், ஆர்க் வரைய முடியும், லைன் அண்ட் ஆர்க் ரெண்டும் சேர்த்தும் வரைய முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை செலக்ட் பண்ணோன்னா இந்த லைன் ஆக்டிவேட் ஆகிருக்குது, இந்த ஆரஞ்சு கலரில் ஆக்டிவேட் ஆகிருக்குது. அதுதான் நமக்கு ஆக்டிவேஷன் அர்த்தம். ஓகே, இப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த விண்டோவில் எங்கே வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணி வரையலாம். நான் இந்த ஆரிஜினில் கிளிக் பண்ணி வரைகிறேன். இப்போ இங்கேருந்து லைன் ஒன்று ட்ரா பண்ணுறேன். இந்த லைன் வந்து நீங்கள் எந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறீங்களோ அந்த டைரெக்ஷனில் இப்படி ரேண்டமாக வரையலாம். நான் ஜஸ்ட் இந்த டைரெக்ஷனில் இப்படி கிளிக் பண்ணிக்கிறேன். சப்போஸ் யாராவது ஆட்டோகேட் ஸ்டடி பண்ணியிருந்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோகேடில் வரைகிற மாதிரி வேல்யூ என்டர் பண்ணி இங்கே வரையக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரீயாக கிளிக் பண்ணி வரைஞ்சிட்டே போகணும். ஏன்னா நீங்கள் ஆட்டோகேடில் வரையும் போது எல் என்டர் கொடுத்துட்டு வேல்யூ என்டர் பண்ணிவிட்டு வரைவீங்க. இந்த மாதிரிலாம் இங்கே வரைய தேவையில்லை. யூ கேன் கிரியேட் ஃப்ரீ ஸ்கெச்சஸ். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணோன்னு பாருங்க, எகைன் இந்த இடத்துல இருந்து மறுபடியும் லைன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இங்கேருந்து எனக்கு இது லைனாக வேணுமா ஆர்க்காக வேணுமாங்கிறத என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எனக்கு லைன் தான் வேணும் அப்படின்னா என்னால் இந்த இடத்துல போய் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த டைரெக்ஷனில் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு இதுலேருந்து ஒரு ஆர்க் மாதிரி இங்கே கனெக்ட் ஆகணும் அப்படின்னா எஸ்கேப் கொடுக்காதுங்க, டைரெக்டாக இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் ஆர்க் அண்ட் 3 பாயிண்ட் ஆர்க்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் டேஞ்சன்ட் ஆர்க்கை ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறேன். டேஞ்சன்ட் ஆர்க் கிளிக் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட ஆர்க் ப்ரொஃபைல் வந்து நெக்ஸ்ட் பாயிண்டில் கிளிக் பண்ண உடனே கம்ப்ளீட் ஆயிரும். இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்க்காக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள், கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னா உங்கள் கமாண்ட் வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ வித் ஒரே ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி என்னால் லைனும் வரைய முடியுது, ஆர்க்கும் வரைய முடியுது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் கமாண்ட். நான் இன்னொரு ப்ரொஃபைல் வரைகிறேன். ஜஸ்ட் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டெலீட் பண்ணாமல் கூட பக்கத்தில் வரையலாம். ஜஸ்ட் நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். அகெயின் இங்கே பாருங்கள், ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னே இங்கே உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். டிஃபால்ட்டாக லைன் ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் லைன் வரைஞ்சிட்டோம் ஆர்க் வரையலாம், இல்லைனா டேரெக்டாகவே ஆர்க் கூட வரையலாம். நான் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த டைரெக்ஷனில் நான் ஒரு லைன் வரைகிறேன், இந்த டைரெக்ஷன்லேயே வரைகிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். தென் இப்போ இதுலேருந்தே எனக்கு ஆர்க் வேணும் அப்படின்னா இந்த 2 ஆர்க்கில் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் டேஞ்சன்ட் ஆர்க் யூஸ் பண்ணுறேன், 3 பாயிண்ட் ஆர்க் யூஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு அடுத்து சொல்கிறேன். இப்போ நான் டேஞ்சன்ட் ஆர்க் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு
இப்படி எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களால் ஒரு செமி சர்க்கிள் மாதிரியோ இல்லைனா இது பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் தான். ஒன்று வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், இன்னொன்று வந்து எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அங்கே எண்ட் பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக அப்படி வச்சுக்கணும். அந்த ட்ராக்கிங் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி வச்சீங்கன்னா கரெக்டாக ஒரு செமி சர்க்கிள் மாதிரி இது ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. எகெயின் இதுக்கப்புறமா உங்களால் இதை ஆர்க்கா கண்டினியூ பண்ணி வரைய முடியும். இதுக்கப்புறமா நீங்கள் இதை ஆர்க்கா தான் கண்டினியூ பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் அகெயின் கிளிக் த டேஞ்சன்ட் ஆர்க். யூ கேன் கிரியேட் லைக் திஸ். இந்த மாதிரி நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணி வரையலாம். ஸோ மறுபடியும் இதில் இருந்து எனக்கு லைன் வேணும் அப்படின்னா லைன், நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் லைன் ஆர்க் லைன் மாற்றி மாற்றி வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த இடத்துல லைன் வேணும்னா லைன், இல்லை எனக்கு ஆர்க். இப்போ இந்த கேஸில் நான் 3 பாயிண்ட் ஆர்க் யூஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் நான் 3 பாயிண்ட் ஆர்க்கை கிளிக் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, நான் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஆர்க் வந்து கிரியேட் ஆகாது. ஆர்க் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் கேட்கும். அதாவது 3 பாயிண்ட் ஆர்க்னா நீங்கள் 3 இடத்துல கிளிக் பண்ணுற மாதிரி வரும். ஒரு இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் நீங்கள் எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இந்த ஆர்க்கோட ரேடியஸ் டிஃபைன் ஆகும். ஸோ இந்த கேஸில் நமக்கு இந்த டேஞ்சன்ட் ஆர்க் எடுத்துருந்தோம் அப்படின்னா இது ஈஸியாக க்ளோஸ் ஆகிருக்கும். பட் நம்ம 3 பாயிண்ட் ஆர்க் யூஸ் பண்ணதுனால இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்வான்டாக இந்த ப்ரொஃபைல் வந்து வெளியில் வருது. இதுக்கப்புறம் இந்த லைன் கண்டினியூ ஆக வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் ப்ரெஸ் எஸ்கேப். எஸ்கேப் கொடுங்க, டபுள் டைம் எஸ்கேப் கொடுங்க, டபுள் டைம் எஸ்கேப் கொடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்கேப் ஆகி ஆகிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து ஒரே கமாண்டில் லைனையும் ஆர்க்கையும் நீங்கள் கம்பைன் பண்ணி வரையலாம். அதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள். ஸோ இதுக்கு டைமென்ஷன்லாம் எப்படி கொடுக்குறதுங்கிறத நம்ம கொஞ்சம் லேட்டராக பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத மட்டும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கார்னர் ரெக்டாங்கிள். அதாவது ரெக்டாங்கிளோட 2 கார்னர் பாயிண்ட்டை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட், தென் எண்டிங் பாயிண்ட். இப்போ இந்த ரெக்டாங்கிளை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த ஆரிஜினில் கிளிக் பண்ணுறேன்ல, இது வந்து ரெக்டாங்கிளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மவுஸை எந்த பக்கம் மூவ் பண்ணுறீங்களோ, நீங்கள் இந்த டைரக்ஷன்லையா இந்த டைரக்ஷனில் எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுறீங்களோ அந்த பக்கம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல் கிரியேட் ஆகும். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேண்டமாக ஒரு இடத்துல கிளிக் பண்ணுங்க. இப்போ இப்படி நான் கிளிக் பண்ணுறேன் வைக்கலாம். நம்ம வந்து செலக்ட் பண்ணது 2 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணோம், திரும்ப இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணோம். 2 கார்னர் பாயிண்ட் செலக்ட் பண்ணி இந்த ரெக்டாங்கிள் கிரியேட் ஆயிருக்குது. ஸோ இதை நம்ம வந்து கார்னர் ரெக்டாங்கிள்னு சொல்லலாம். ஓகேங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஓரியன்டல் ரெக்டாங்கிள். இப்போ இந்த ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் கிரியேட் ஆயிருக்கும். ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகலாக கிரியேட் ஆயிருக்கும். பட் எனக்கு வந்து ஒரு ஆங்கிளாக ஒரு ரெக்டாங்கிள் வேணும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. போயிட்டு ஓரியன்டல் ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த ஆரிஜினில் எடுத்துக்கிறேன். வெளியில் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம், இங்கே கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்படி போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லைனை உங்களால் இந்த மாதிரி ஆங்கிளாக கிரியேட் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணோன்னா அங்கேருந்து ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் ஆயிரும். நீங்கள் எந்த பக்கம் மவுஸை மூவ் பண்ணுறீங்களோ இந்த பக்கம் ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன், ஓரியன்டல் ரெக்டாங்கிள். ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேரலலியோகிராம். ஸோ பேரலலியோகிராம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் எ ரெக்டாங்கிள், பட் இட்ஸ் லைக் எ ரெக்டாங்கிள். பார்க்கறதுக்கு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் நாட் எ ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியில் இருக்கும். நீங்கள் இன்க்ளைண்டாக வரைஞ்சாலும் சரி இல்லை ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சாலும் சரி, இந்த ஆங்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈச் கார்னர் எல்லா கார்னர்லையுமே பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த கார்னர் நீங்கள் எந்த கார்னர் எடுத்துக்கிட்டாலும் இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியில் இருக்கும். இந்த ஆங்கிள் எல்லாமே 90 டிகிரியில் இருக்கும். இதுதான் வந்து ரெக்டாங்கிளோட ஸ்பெசிஃபிகேஷன். பட் பேரலலியோகிராம் அப்படிங்கிறது அப்படி இல்லை. நீங்கள் அதே மாதிரி இந்த இடத்துல போயிட்டு பேரலலியோகிராம் இருக்கும், ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு சி இந்த ஆங்கிள் வந்து பேரலலியோகிராம் இந்த இடத்துல இருக்கும். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ட்ரா பண்ணுங்க. சி யூ கேன் சி இந்த ஆங்கிள் உங்களால் எவ்வளோ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த ஆங்கிள் வந்து நாட் ஏ 90 டிகிரி ஆங்கிள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் திஸ் ஆங்கிள். இந்த ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் 90 டிகிரி. இட்ஸ் லுக்கிங் லைக் ரெக்டாங்கிள், பட் இட்ஸ் நாட் ரெக்டாங்கிள். ஏன்னா இந்த ஆங்கிள் வந்து நாட் 90 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொஃபைல் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேரலலியோகிராம்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான ப்ரொஃபைல் வேணும்னா நீங்கள் இதெல்லாம் டிஃபால்ட்டான ப்ரொஃபைல்ஸ். நீங்கள் இது வரைகிறதுக்காக இந்த லைன் கமாண்ட் போயிட்டு இந்த மாதிரி 4 ரெக்டாங்கிள் வரையணுங்கிறதுக்காக லைன் கமாண்டில் போயிட்டு இப்படி லைன் போட்டலாம் ரெக்டாங்கிள் வரைய தேவையில்லை. இப்படி வரையக்கூடாது. நீங்கள் டிஃபால்ட்டாகவே இங்கே நமக்கு ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல் பேரலலியோகிராம்லாம் வச்சுருப்பாங்க. இந்த ப்ரொஃபைல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வரையணும். ஓகேங்களா? இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எலாங்கேட்டட் ஹோல்.
ஸோ எலாங்கேட்டட் ஹோல்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்லாட் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த ஷேப்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, ஒரு எண்டு பாயிண்ட். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் வரையணும் இல்லை, யூ கேன் கிரியேட் லைக் திஸ் ஆர் லைக் தட். ஓகேங்களா? நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக வரைகிறேன். ஒன்ஸ் நீங்கள் வரைஞ்ச உடனே மவுஸை மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் வருது. இந்த ப்ரொஃபைல் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எலாங்கேட்டட் ஹோல்னு சொல்கிறோம். ஸோ இன்னொரு வாட்டி வரைகிறேன் பார்த்துங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு இடத்துல கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட்டு ஒரு இடத்துல லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி இந்த ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ப்ரொஃபைல், ஸ்லாட் ப்ரொஃபைல், இதை தான் வந்து எலாங்கேட்டட் ஹோல்னு சொல்கிறோம். இந்த லைன், இதோட சென்டர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதாவது ஸ்ட்ரைட் மீன்ஸ் ஹரிசாண்டலாக இருக்குன்னு கிடையாது, இது ஆங்கிளாக கூட இருக்கலாம். பட் இட்ஸ் நாட் அ ஆர்க், இட்ஸ் ஏ ஸ்ட்ரைட் லைன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் எலாங்கேட்டட் ஹோல். ஸோ சிலிண்ட்ரிக்கல் எலாங்கேட்டட் ஹோல்ங்கிறது ஆர்க் ஷேப்பில் கிரியேட் ஆகக்கூடிய ஸ்லாட் ப்ரொஃபைல். இப்போ ஜஸ்ட் இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சர்க்கிள் மாதிரி இது கிரியேட் ஆகுதா. இப்போ இந்த சர்க்கிளில் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல கிளிக் பண்ணுங்களேன். இப்போ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். இங்கேருந்து ஒரு ஆர்க் கிரியேட் ஆகும். தென் ரேண்டமாக ஒரு இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட் கிரியேட் ஆகுது. இந்த ஸ்லாட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன், இது வந்து ஒரு ஆர்க் ஷேப்பில் கிரியேட் ஆகும். அந்த ஆர்க்கை சுற்றி இந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்லாட் கிரியேட் ஆகும். இதை தான் நம்ம வந்து சிலிண்ட்ரிக்கல் எலாங்கேட்டட் ஹோல்னு சொல்கிறோம். ஸோ இன்னொரு வாட்டி வரைகிறேன் பார்த்துங்க. இதை நான் டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் வரைகிறேன். ஜஸ்ட் டெலிட் திஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல சிலிண்ட்ரிக்கல் எலாங்கேட்டட் ஹோல். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த சர்க்கிளில் நீங்கள் எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அது உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. நீங்கள் இப்படி ஹரிசாண்டலாக வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஆங்கிளாக கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எண்டு எங்கே கிளிக் பண்ணிக்கலாம் அது எண்ட் பாயிண்ட். இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இது கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் எலாங்கேட்டட் ஹோல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீ ஹோல் ப்ரொஃபைல். நம்மளோட கியர்லலாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்கல்ல கீ ஹோல் ப்ரொஃபைல். ஸோ அந்த ப்ரொஃபைல் தான். இந்த ப்ரொஃபைல் வேணும்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு மவுஸ் அப்படியே மூவ் பண்ணுங்கள். எந்த டைரக்ஷனில் வேணுமோ நீங்கள் வெர்டிகல், ஹரிசாண்டல், ஸ்லாண்டிங் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு மவுஸ் அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த ப்ரொஃபைல் கிரியேட் ஆகும். ஜஸ்ட் மறுபடியும் ஒரு கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் போய் கிளிக் பண்ணுங்கள். மொத்தம் 4 கிளிக். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ப்ரொஃபைல், இதை தான் வந்து கீ ஹோல் ப்ரொஃபைல்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாலிகான். ஸோ அதாவது ஹெக்ஸாகான் மட்டும்தான் அங்கே இருக்கும். இப்போ நீங்கள் ஆட்டோகேர்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமாண்ட் கொடுத்து ட்ரா பண்ணுவீங்க. நம்பர் ஆஃப் சைடு 5 சைடு வேணுமா, 6 சைடு வேணுமா, 8 சைடு வேணுமான்னு யூ கேன் கிவ் த சைடு நம்பர் ஆஃப் சைட்ஸ். பட் இங்கே அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. கேட்டையால் நம்மளால் ஹெக்ஸாகான் மட்டும்தான் டிஃபால்ட்டான ப்ரொஃபைலாக வரைய முடியும். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெக்ஸாகான்னா 6 சைடு இருக்கும் நமக்கு. உங்களுக்கு 8 சைடு இருக்கக்கூடிய ஆக்டகான் ப்ரொஃபைல் வேணும் அப்படின்னா நீங்கள் லைன் போட்டு தான் வரையணும். டிஃபால்ட்டாக ப்ரொஃபைல் கிடையாது. இப்போ நமக்கு ஹெக்ஸாகான் வரையணும்னா மட்டும் இந்த ப்ரொஃபைல் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஷேப் கிரியேட் ஆகும். உங்களுக்கு எந்த ஓரியன்டேஷனில், இந்த மாதிரி ஹரிசாண்டலாக வேணுமா இல்லை இந்த மாதிரி வெர்டிகலாக வேணுமா, ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் அந்த ஓரியன்டேஷனில் வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரியான ஹெக்ஸாகான் ப்ரொஃபைல் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இதோட நம்பர் ஆஃப் சைடு பார்த்தீங்கன்னா 6 சைடு மட்டும் தான் இருக்கும். ஏன்னா ஹெக்ஸாகான்ங்கிறது 6 சைடு ப்ரொஃபைல், ஆக்டகான்ங்கிறது 8 சைடு ப்ரொஃபைல். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெக்டாங்கிள், சென்டர் ரெக்டாங்கிள். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2 ரெக்டாங்கிள் பார்த்துருப்போம். இது வந்து கார்னர் ரெக்டாங்கிள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆங்கிளாக கிரியேட் ஆகக்கூடிய ஓரியன்டட் ரெக்டாங்கிள். இது வந்து சென்டர் ரெக்டாங்கிள். அதாவது இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணுவோம். அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளோட சென்டர் பாயிண்டாக வச்சுட்டு 4 பக்கமும் ஈவனாக பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ண பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. இது நம்ம ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ண பாயிண்ட். இதை பேஸ் பண்ணி 4 பக்கமும் ஈவனாக இந்த ரெக்டாங்கிள் கிரியேட் ஆகுது. ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் நம்மளோட டிராயிங். நம்ம டிராயிங்க்கு சென்டர் ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா, கார்னர் ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமாங்கிறத நம்ம சூஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான ரெக்டாங்கிளை நம்ம வரையணும். ஓகேங்களா? சென்டர் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ரெக்டாங்கிள். ஸோ இதில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கமெண்ட் பார்த்தீங்கன்னா சென்டர் பேரலியோகிராம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேரலியோகிராம் இருக்கும். 3ஆவதாக இருக்குல்ல பேரலியோகிராம். இந்த பேரலியோகிராம் வந்து கார்னராக கிரியேட் ஆகும். இது சென்டரை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும். பட் எம்டி ஸ்பேஸில், அதாவது எந்த ஒரு ஸ்கெட்சுமே இல்லாமல் இந்த சென்டர் பேரலியோகிராமை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே போய் நீங்கள் எங்கே வேணாலும் ட்ரா பண்ணி பாருங்கள், இது ட்ரா ஆகாது. இந்த சென்டர் பேரலியோகிராம் உங்களுக்கு கிரியேட் ஆகணும் அப்படின்னா யூ நீட் டு செலக்ட்
2 லைன்ஸ். ஓகேங்களா? அதாவது இப்போ இந்த லைன் எடுத்துக்கிறேன், இந்த லைன் எடுத்துக்கிறேன். சென்டர் parallelogram செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த லைனை செலக்ட் பண்ணுங்க, இந்த லைனை செலக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த 2 லைன் ஜாயின் ஆகுதுல இந்த பாயிண்ட், இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல் கிடைக்கும். இதுதான் ஆக்சுவலா இந்த சென்டர் parallelogram. நீங்க எம்டி ஸ்பேஸ்ல போய் வரைஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே கிரியேட் ஆகாது. நீங்க 2 லைனை செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த லைனை எடுத்துக்கிறேன், இந்த லைனை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 லைனை ஜாயின் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை சென்டர் பாயிண்டா வச்சுட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ப்ரொஃபைல் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சென்டர் parallelogram. இப்போ உங்களுக்கு இதோட ஃபங்க்ஷன் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த